தற்பொழுது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வே. வைரவேல் அம்பலக்காரர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். காவல் நிலையத்தில் உட்பட்ட 2 சகோதரர்கள் பாண்டியன் மற்றும் அருண்குமார் 2 பேரும் வந்து விசாரணைன்ற பேர்ல காவல்துறை அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கொடூரமான முறையில் தாக்கியிருக்காங்க. இது மாதிரி படத்தில் கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த பையன் பாண்டியன்ற பையன் வந்து நாடார் சமூகத்தை சார்ந்தவன், அருண்குமார் என்பவர் வந்து கோனார் சமூகத்தை சார்ந்தவர். அவர்கள் 2 பேர்த்தையும் அடித்து பாண்டியன் என்பவரை வந்து பட்டக்ஸில் வந்து ஆசிட் ஊற்றி அடிச்சிருக்காங்க. ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த பாண்டியனுடைய அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் போலீஸ் வந்து அவங்களுடைய சேலையை உருவியிருக்காங்க. ஒரு காவலர் அந்த அம்மாவுடைய முகத்தில் காரி துப்பியிருக்கார். இதை விட ஒரு கேவலமான செயல் தமிழ்நாட்டில் நடக்கணுமா? ரொம்ப கொடூரமான ஒரு செயலாக இருக்கு. அந்த காவலர்கள் மீது வழக்கு பதியணும், அவங்க பணியிட நீக்கம் செய்யணும். புதுக்கோட்டையுடைய மாவட்ட எஸ்பி அம்மா வந்து ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய நேர்மையை வந்து காமிக்கணும் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க போனா யார் திருடுறான்றத காவல்துறைக்கு கண்டிப்பாகவே தெரியும். மணல் திருடுறவன காவல்துறைக்கு தெரியும். அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து அவங்களுக்கு வந்து கமிஷன் கொடுத்துருவான். கஞ்சா விற்கிறவனையும் அவங்களுக்கு தெரியும், அவனை பிடிக்க மாட்டாங்க, அவனும் அங்கே கமிஷன் கொடுப்பான். லாட்டரி சீட்டு விற்கிறவனையும் காவல்துறைக்கு தெரியும், அவனை பிடிக்க மாட்டாங்க, ஏன்னா கமிஷன் கொடுப்பான். தமிழக காவல்துறை வந்து மிக நேர்மையான ஒரு காவல்துறைன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஸ்காட்லாந்து பிறகு தமிழ்நாட்டு காவல்துறை தான் மிக கரெக்டான காவல்துறைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில காவலர்கள் இது மாதிரி பணியில் இருக்கும்போது செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த காவலர்களையும் தலைகுனிய வச்சிருக்கு. இந்த செயல் மிக வருந்தத்தக்க செயல். இன்னைக்கு நடக்கின்ற ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடக்க போகுது. வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் அடித்த காவல்துறை மீது வழக்கு பதியவில்லை என்றால், அவர்களை பணியிட நீக்கம் செய்யவில்லை என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் வன்மையாகன்றதை விட மிக பயங்கரமாக ஆர்ப்பாட்டங்கிறது போராட்டமாக நடக்கும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். காவல்துறை தயவு செய்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வழக்கு போடுற உரிமையை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. யார் தவறு செய்தாலும் அவங்க மேல வழக்கு போடுங்க. கோர்ட்டு பார்த்துக்கும், அவங்கள தண்டிக்கிறத கோர்ட்டு பார்த்துக்கும். நீங்க வந்து இவ்வளவு கொடூரமா தயவு செய்து அடிக்காதீங்க. காவல்துறையை பார்த்தா மரியாதை வரணும், பயம் வரக்கூடாது. பயம் வர்ற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. மிகப்பெரிய இது ஜனநாயக மீறல் தான் சொல்லணும். காவல்துறை உணர்ந்து செயல்படுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கஞ்சா கலாச்சாரம் அதிகமா பெருகி போயிட்டு இருக்கு. கஞ்சா யாரும் வச்சிருப்பான்? கஞ்சா விற்கிறவன் தான் வச்சிருப்பான். காவல்துறையே கஞ்சாவை வச்சு அவனை பிடிச்சி வழக்கு போடுறீங்க. என்ன கொடுமை! ஆல்ரெடி அவனை 12ஆம் தேதி எடுத்துட்டு போறீங்க. அவனை வந்து பாத்தீங்கன்னா செயின் பறிச்சான்னு சொல்லி வழக்கு போட்டுருக்கீங்க. அதன் பிறகு அவன் எதுல பறந்து எங்க போனான்னு தெரியல, ஆலாங்குடி போயிட்டான். 2 வீலர்ல கஞ்சா கொண்டு வந்து குடிச்சோன்னு சொல்லி வழக்கு போட்டுருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இதை அசால்ட்டா விட்டுட்டுலாம் போக மாட்டோம். எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் குடியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சமநீதி போராளி அவர்கள் களத்தில் நிற்பார்கள். அவருடைய தம்பிகள் நாங்கள் நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன்.